ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆவியானவர் கொடுத்த வார்த்தை, இந்த அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே என் இருதயம் மகிழ்கின்றது. ஹல்லேலூயா! இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அருள்நாதர் கொடுத்த வார்த்தை, ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற வார்த்தை, சங்கீத புத்தகம் 91 அதிகாரம் 10வது இறை வார்த்தை. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடுவதில்லை, வாதை உன் கூடாரத்தை நெருங்குவதில்லை. முதல் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவார். உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு வேலி அடைத்திருக்கிறார். யோபுக்கு ஒரு வேலி அடைத்திருந்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு வேலி அடைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவரே சொல்கிறார். அந்த சங்கீத புத்தகம் 91 சங்கீதத்தில் 23 வாக்கு தத்தங்களை உள்ளடக்கி இருக்கிறது. வாக்கு தத்தத்தில் அது ஒன்றுதான், பொல்லாப்பு உனக்கு நேரிடுவதில்லை. ஏதோ ஒரு காரியம் வந்திருக்கிறது என் வாழ்க்கையிலே, என்னை அப்படி அதிர பண்ணிவிட்டது என்று சொல்லி மலைத்து நிற்கின்றீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், பொல்லாப்பு உனக்கு வருவதில்லை, வாதை உன்னை நெருங்குவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, அவர் சொன்னதை செய்கிற தேவன். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்லவே, மனமாற அவர் மனுப்புத்திரனும் இல்லவே. அவர் சொல்ல வாய்க்கும், கட்டளை நிற்கும். இறையாதே என்று காற்றையும் கடலையும் பார்த்து கட்டளையிட்ட தெய்வம் சொல்கிறார், உனக்கு பொல்லாப்பு வருவதில்லை. ஏதோ ஒரு வியாதி நிமித்தம் பயந்து நிற்கின்றீர்களோ, கடன் பாரத்தின் நிமித்தம் கலங்கி நிற்கின்றீர்களோ, வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கண்ணீர் வடித்து நிற்கின்றீர்களோ, ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்கள், அவரே கொடுப்பார். பொல்லாப்பு உனக்கு வராதபடி அவர் அற்புதமாய் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். அன்றைக்கு ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினால் மோசே ஒவ்வொரு கூடாரத்திலும் தெளித்தது போல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உங்கள் கூடாரங்கள், உங்கள் குடியிருப்புகள், உங்கள் குடும்பங்கள் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளால் மூடி பாதுகாக்கப்படுகிறபடினாலே ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், என்னுடைய இரத்தத்துக்குள் உன்னை வைத்திருக்கிறபடினாலே உன் வாழ்க்கையிலே பொல்லாப்பு வருவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு முறை தூத்துக்குடி பட்டணத்தில் ஏவிஎம் மருத்துவமனையில் அங்கே ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு தம்பி வந்திருந்தான். என்னப்பா தம்பின்னு கேட்டேன். இல்லை, வண்டியில் வரும்போது ஒருத்தர் குறுக்க விழுந்துட்டார், அவரை கூட்டிகிட்டு வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொன்னான். அப்படியான்னு கேட்டுட்டு நான் அவர்களை போய் சந்தித்தேன். அவர் இவரை பார்த்து கேட்டார், உன் வண்டியில் நீ அழகாக எழுதி விட்டிருக்கல்ல, பொல்லாப்பு உனக்கு வராதுன்னு, அதனால் உனக்கு வரல, எனக்கு வந்துட்டுப்பான்னு சொன்னார். எனக்கு வேடிக்கையாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அவர் தானே வந்து விழுந்தார் என்று சொன்னார். அவர் விழுந்தபடினாலே அவனை தூக்கி கொண்டு அந்த தம்பி வந்திருந்தான். அவன் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு தம்பி, வாலிப தம்பி. அவனை விதமாக சொன்னான், அண்ணன் நான் தூக்கிட்டு வந்திருக்கேன், அவர் இப்படி கேட்குறப்பாரு, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்னு சொன்னேன். பாருங்கள், எனக்கு அருமையானது, நம்முடைய அற்புதமாய் தன் உள்ள கைக்குள்ளாய் வரைந்து பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரு அருமையான தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். உங்களுக்காக எனக்காக தூதர்களையே அனுப்புகிறார், பொல்லாப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்படியானால் உங்கள் குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் செய்கிற காரியங்களிலே சுற்றி இருக்கிற இடத்துல பாதுகாப்பை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் அவருடைய சொந்த இரத்தத்தினால், இயேசு என்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் வெளியேறப்பட்ட தெய்வத்தின் சொந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவர் இரத்தத்தினால் மூடியிருக்கிறார். அவர் இரத்தத்தை தாண்டி பிசாசு வர முடியாது, பிரச்சனை வர முடியாது, வேதனை வர முடியாது. அவரே பாதுகாக்கிறார். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினால் அந்த குடும்பத்தையும் குடியிருப்பையும் பாதுகாத்தவர் இன்றைக்கு தேவ ஆட்டுக்குட்டியாய் எனக்காய் உங்களுக்காய் சிலுவிலே தொங்கினாரே. யோவா ஸ்தானகன் சொன்னான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்தார். அதே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களையும் என்னையும் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பொல்லாப்பு வருவதில்லை, வாதை நெருங்குவதில்லை. நாம் ஜெபிப்போமா? இதை வாக்கு தத்தமாய் வைத்து ஜெபிங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு நாளையோ, நாளை மறுநாளோ, அடுத்த வாரமோ, என்றோ ஒரு நாள் அல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாயிருப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு சுவாமி, இன்றைக்கு பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து
இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முத்திரை இடுவீராக. இயேசு சுவாமி அவள் குடியிருப்பை சுற்றிலும், அவள் வேலை ஸ்தலத்தை சுற்றிலும், அவள் வாகனங்களை சுற்றிலும், அவள் போக்கையும் வரத்தையும் நீர் பொறுப்படுப்பீராக. இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் தலைமுதல் கால் வரை ஆவி ஆத்துமா சரி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். சத்ருவானும் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.